நடுக்கடலில் தமிழ் மீனவர்கள் மீது ஆந்திரா மீனவர்கள் மற்றும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈட்டி, ராக்கெட், குண்டுவீச்சு என்று போர்க்களத்தைப் போல காட்சியளிக்கக்கூடிய இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? நடுக்கடலில் காரைக்கால் மீனவர்களின் படகை சிறைப்பிடித்தது மட்டுமின்றி மற்றொரு விசைப்படகையும் விரட்டிச் செல்லும் திக் காட்சிகள்தான் இது. தொடர்ச்சியாக ஈட்டி, கம்பு மற்றும் ராக்கெட் குண்டுகளை வீசி எறிந்த ஆந்திரா மீனவர்கள் தமிழ் மீனவர்களின் படகுகளை சுற்றி வளைத்து மிக கொடூரமான தாக்குதலை நடத்தியுள்ளனர். ஏற்கனவே தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தொடர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் தற்போது ஆந்திரா மீனவர்கள் காரைக்கால் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதலுக்குள்ளானவர்கள் புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்தவர்கள். கடந்த 3ஆம் தேதி 3 விசைப்படகுகளில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து தொழிலுக்காக சமுத்திரத்திற்குள் சென்றுள்ளனர். 2 நாட்கள் கடலுக்குள்ளேயே தங்கி மீன்களை பிடித்துக் கொண்டிருந்த வேளையில் சம்பவம் நடந்த ஞாயிற்றுக்கிழமை திடீரென ஆந்திரா மீனவர்கள் காரைக்கால் மீனவர்களின் விசைப்படகுகளை கும்பலாக வந்து சுற்றி வளைத்துள்ளனர். ஏற்கனவே காரைக்கால் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாகவும் அதற்கு காரணமாக தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் ஆந்திரா மீனவர்கள் குற்றஞ்சாட்டி வந்துள்ளனர். இந்த சூழலில்தான் பெரிய விசைப்படகோடு ஆந்திரா கடல் எல்லையில் சிக்கிக்கொண்ட காரைக்கால் மீனவர்கள் மீது இந்த கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தியுள்ளனர். 5ஆம் தேதி நைட்டு ஒரு 3 மணி இருக்கும், விடிய காலையில் 3 மணி. இந்த டைமில் வந்தாங்க. எப்படி வந்தாங்கன்னு தெரியல. நாங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே எங்கள் காரைக்கால் போட்டு 2 போட்டு அங்கே இருக்குது. அந்த போட்டை எடுக்கக்கூடாதுன்னு இங்கே உள்ள டிடி சொல்லியும் அங்கே உள்ள போலீஸ் நிறுத்தியும் மீறி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து எங்கள் போட்டு பழைய போட்டை ஓட்டி இப்படி ஏறி எல்லாரையும் அடித்து, தம்பிக்கெல்லாம் ரொம்ப அடி அதிகம் அடித்து போட்டை பிடிச்சிட்டாங்க. அந்த போட்டை வச்சு 3 போட்டை ஆச்சு. அந்த 3 போட்டை வச்சு ஏன் போட்டை பிடிச்சாங்க. காரைக்கால் மீனவர்கள் விசைப்படகோடு ஆந்திராவிற்கு கடத்திச் சென்ற கும்பல் அவர்கள் வைத்திருந்த செல்போன், வாக்கி டாக்கி, வலை, மீன்கள் என ஒன்று விடாமல் அத்தனையும் பறித்துள்ளனர். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் குறித்து ஆந்திரா போலீசாரிடமும் தகவல் தெரிவிக்காமல் பல கோடி ரூபாய் மதிப்பிலான விசைப்படகை பறிமுதல் செய்துவிட்டு காரைக்கால் மீனவர்கள் அனைவரையும் பஸ் ஏற்றி புதுச்சேரிக்கு அனுப்பி வைத்துள்ளனர். எங்கள் போட்டையும் பிடிச்சி வச்சுட்டாங்க, செல்லு எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுட்டு ஊருக்கு போங்கடான்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. எங்களால் எப்படி வர்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஒரு சில ஆளை வச்சு தான் வண்டி பிடிச்சி இங்கே ஊருக்கு வந்து சேர்ந்துருக்கோம். இலங்கை, இந்தியா இடையிலான கடல் எல்லைகளை இருநாட்டு அரசாங்கமும் கூடி பேசி தெளிவாக வரையறைத்துள்ளது போல தமிழகம், புதுச்சேரி மற்றும் ஆந்திரா கடல் எல்லையை இதுவரை உள்நாட்டு அதிகாரிகள் சரிவர வரையறுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதன் காரணமாக ஆந்திர மீனவர்கள் பல சந்தர்ப்பங்களில் தமிழக மீனவர்களின் எல்லை தாண்டி அவர்களுடைய டெரிட்டரியில் மீன்பிடிப்பதாகவும் இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதேபோல நாகை மாவட்டத்திலும் கோடியக்கரை அருகே நடந்த மற்றொரு சம்பவமும் மீனவ சமூகத்தை பதைபதைக்க வைத்துள்ளது. திங்கட்கிழமை அதிகாலை கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். நாகப்பட்டினத்தில் உள்ள நம்பியார் நகரைச் சேர்ந்த 11 மீனவர்கள் திங்கட்கிழமை அதிகாலை வேளையில் நடுக்கடலில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது அவர்களை திடீரென சுற்றி வளைத்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் தமிழக மீனவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர்.
அதன் பிறகு தமிழக மீனவர்கள் வைத்திருந்த என்ஜின், வலை, வாக்கி டாக்கி, GPS உள்ளிட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் பறித்துச் சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த மீனவர்களை நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். காரைக்கால் மற்றும் நாகை என அடுத்தடுத்து நடந்துள்ள இந்த 2 சம்பவமும் மீனவ சமூகத்தினர் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இலங்கை கடற்கொள்ளையர்களின் அடாவடி செயலை கண்டித்து நாகை மீனவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். அதேபோல காரைக்கால் மீனவர்களும் ஆந்திரா மீனவர்கள் சிறைப்பிடித்து வைத்துள்ள பல கோடி ரூபாய் மதிப்பிலான விசைப்படகுகளை மீட்டு தரும்படி கோரிக்கை வைத்துள்ளனர். அரசு அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.